அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டர்பைனுங்க. இந்த டர்பைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்பைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர் இருக்க கம்பெனிஸில் வந்து யூஸ் பண்ணுற டர்பைன்ஸுங்க. இந்த டர்பைனால் என்ன யூஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பொருளுங்க. இந்த மிஷினை பயன்படுத்தி என்னென்னா கம்பெனிஸில் வந்து ஒரு 50% கவர்மெண்ட்டில் வந்து வாங்குறாங்கன்னா 50% வந்து கரண்ட்டை மிச்சம் பண்ணி, அதாவது இது மூலிமா ஜென்ரேட் பண்ணி கம்பெனிக்கு நிறைய யூஸ் ஆகுதுங்க. இந்த டர்பைன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாய்லர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாய்லர் 5 பாய்லரு அதெல்லாம் டன்னேஜ் அதிகமாக இருக்கிற பாய்லர்ஸில் தான் இது யூஸ் பண்ண முடியும். ஒரு பாய்லர் இந்த 2 டன் பாய்லர் 3 டன் பாய்லரில் ஒரு பாய்லர் வச்சுலாம் நீங்கள் கெப்பாசிட்டி டர்பைன் கம்மியான டர்பைன் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகமாக ப்ரொடக்ஷன் 100 கிலோவாட்டு 300 கிலோமீட்டர்லாம் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாய்லர்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்கணும். அப்படி இருக்கிற கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் வேறு ப்ராசஸ்க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. யூஸ் பண்ணுற தப்பு இல்லை. அப்படி யூஸ் பண்ணும்போது அதை வச்சு அந்த ஸ்டீமை எக்ஸ்ட்ரா ஸ்டீமை, அதாவது அது ப்ராசஸ்க்கு போகிற ஸ்டீமை வச்சு நீங்கள் எப்படி காசை மிச்சம் பண்ணலான்னு பார்க்கலாம். அப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டீம் பாய்லர்லேருந்து வருதுன்னா ஹெட்ரு போட்டு ஹெட்ருலேருந்து நேராக இந்த டர்பைன் மூலியமாக விட்றீங்க. அந்த ஸ்டீம் லைனில் அந்த டர்பைன் மூலையை விடும்போது அந்த டர்பைன் வழியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வர அவுட்லெட் தான் எடுத்து நீங்கள் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த டர்பைன் நல்லா ஒர்க் ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் ப்ராசஸ்க்கு போகிறது கொஞ்சமாக கொடுத்துட்டு ப்ராசஸ் நிறைய எடுத்துகிட்டு மிச்ச ஸ்டீமை வந்து நீங்கள் டர்பைன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டர்பைன் வந்து அதிகமாக ஒர்க் ஆகாது, பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். இப்போ உங்களுக்கு தேவையான கிலோவாட் பவர் ஜென்ரேட்டர் ஆகாது. அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் எடுத்துட்டுனா நீங்கள் பாய்லர்லேருந்து வர்றதை ஹெட்டரை விட்டு ஹெட்டர்லேருந்து நேராக டர்பைன் போய் டர்பைனுக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பவர் ஜென்ரேட்டர் ஆகும். அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இன்லெட்டில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா உங்களுக்கு வந்து பாய்லருக்குள்ளே நீங்கள் பாய்லர்லேருந்து எடுத்துக்கிற ஸ்டீமை இது வழியாக இன்லெட்லேயே கொடுத்து இங்கே இருக்க ஸ்டீம்லாம் இது ரொட்டேட் ஆகும். பிஸ்டனுங்களை சுற்ற வைக்கிறக்கான இதுக்குள்ளே போகும் ஸ்டீம். இது வழியாக வந்து இங்கே ஸ்டீம் லைன் வழியாக வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே அடிக்குங்க. இந்த வழியாக யூஸ் ஆகும்போது என்ன இங்கே பிஸ்டன் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே ஒரு 4 அங்கே 4 இதெல்லாம் பிளேடு மாதிரி இருக்குங்க. இங்கே சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும். இந்த பாக்ஸ்குள்ளே பிளேடெல்லாம் பூரா சுற்ற வைக்கும். இந்த ஸ்டீம் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இது ரன்னிங் அதிகமாக இருக்கும். ஓவர் ஸ்பீடில் சுற்றினா தான் உங்களுக்கு, ஏன்னா அது பிஸ்டன் சுற்றி உங்களுக்கு காயில் மூலிமா உங்களுக்கு பவர் ஜென்ரேஷன் ஆகும். அதனால தான் ஸ்டீம் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்டீம் லைன் வந்து எடுக்கிற இது வந்து முதல்ல ப்ராசஸ்க்கு போகாமல் டர்பைன் கொடுத்துட்டு டர்பைனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு பவர் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா இந்த வழியாக கொடுக்குற ஸ்டீமு நேராக வந்து இந்த பிஸ்டன் சுற்ற வைக்குது. சுற்ற வச்சுட்டு இங்கே வர காயில் மூலிமா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்டீமு, அதாவது பவர் வந்து ரொம்ப ஜென்ரேஷன் ஆகி உங்கள் பவர் ஹவுஸ்க்கு சென்ட் பண்ணும். அந்த பவர் ஹவுஸ் சென்ட் பண்ணும்போது அங்கே ஸ்டோரேஜ் ஆகி உங்களுக்கு தேவையான இது நீங்கள் எடுத்துக்கிறீங்க. லோடு, அதாவது கவர்மெண்ட்லேருந்து வர லோடு வந்து ரொம்ப குறைஞ்சி உங்கள் டர்பைன் மூலிமா அப்புறம் ஸ்டீம் வந்து உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலிமா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் வந்து நீங்கள், அதாவது நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து வாங்குறதை குறைச்சி உங்களுக்கு ஃப்ரீயாகவே இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். வேஸ்ட்டாக இருக்கிற ஸ்டீம் தானே, அதாவது ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ப்ராசஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி இந்த டர்பைன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு பவர் ஜென்ரேஷன் வருது. இது மூலிமா உங்களுக்கு காஸ்ட் நிறையா சேவ் ஆகுதுங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பாய்லர்ஸ் இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து இந்த டர்பைனை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு காசு விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலில் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வரும். அப்போ நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சம்மந்தப்பட்ட இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதோ டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.